சென்னையின் பரபரப்பான சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் தற்போது பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்கு எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இருக்கிறார். அவரிடம் நேரடி தகவல்களை கேட்கலாம். ராமச்சந்திரன், இந்த தீ விபத்து சரியா சிந்தாதிரிப்பேட்டையில எந்த பகுதியில் நடந்திருக்கு? பெரும் தீ விபத்துன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? தீ விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவல்களை சொல்லுங்க ராமச்சந்திரன். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள பிளாஸ்டிக் கடை ஒன்றில் சற்று நேரத்துக்கு முன்பாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினை தற்பொழுது திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த தீயணைப்பு துறையினர் அணைத்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகள் தான் இவை. சற்று நேரத்துக்கு முன்பாக பிளாஸ்டிக் கடையில் ஒன்று ஏற்பட்ட அந்த தீ விபத்தை தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த அடிப்படையில் தற்பொழுது தீயை அணைத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது தீயணைப்பைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ளே ஆட்கள் தற்போது இல்லை என்று இந்த பகுதியைச் சேர்ந்த நபர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இதுவரை தகவல் தெரிவிக்கப்படவில்லை. எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளருக்கு காவல்துறையினர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரிடம் கூப்பிட்டு தற்பொழுது விசாரணை நடத்தி கொண்டு வருகின்றனர். உள்ளே எது போன்ற பொருட்கள் உள்ளது என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் காவல்துறையினர். தற்பொழுது இந்த தீ விபத்தை பார்த்த பொதுமக்கள் நம்மிடம் இருக்கார். அவரிடம் நேரடியாக கேட்போம். இந்த கடையில் என்ன மாதிரியான பொருட்கள் இருந்தது? பிளாஸ்டிக் பொருள்களாக இருந்தது. அது இதுவாகி மெல்ட் ஆகி அப்படியே எரிஞ்சு விட்டது. எத்தனை மணிக்கு இந்த தீ விபத்து நடந்தது சார்? ஒரு 1 hour போகுது. உள்ள ஆட்கள் யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை. ஆளுங்க யாரும் கிடையாது. வெறும் பொருள்கள் மட்டும் தான் இருந்தது. தீ விபத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கா? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. திடீர்னு புகையா வந்ததுனால உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம். ஃபயர் இன்ஜினுக்கு அவங்க வந்து என்னன்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கடையில் உள்ள யாராவது வேலை செஞ்சாங்களா? யாரும் கிடையாது. உள்ள ஆள் யாரும் வெறும் இதுவா இருந்தது. கடை இன்னைக்கு செயல்படுச்சா விடுமுறையா? இல்லை இருக்கு. கடை கடை வந்து குடோன் நினைச்சா திறப்பாங்க, இல்லைன்னா திறக்க மாட்டாங்க. யூஸ் பண்ணும் போது வந்து எடுப்பாங்க பொருள். மற்ற நேரம் கடை அடைச்சி தான் இருக்கும். அது உள்ள ஆள் ஏதாவது இருந்தாங்களா? ஆள் யாரும் வரும். யாருமே யாருக்கும் இது இல்லை. ஆனால் தானே இபி கிராஸ் லைட்ல எரிஞ்சிட்டு இருக்குது. உள்ள என்ன மாதிரி பொருள்லாம் இருக்குன்னா? கார் லைட்டு மைக்கா வர ஃபைபர் கிளாஸ், மைக்கா டேஞ்சர் லைட்டு, அந்த மாதிரி எரிபொருள் தான் அத்தனையும் இருக்கும். எரிபொருள் தான் அது அத்தனையும். இல்லை அது பெட்ரோல் சம்பந்தமான பொருள் இல்லை பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருள். பிளாஸ்டிக். தற்பொழுது இந்த பகுதியில் தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தீயணைப்பை சேர்ந்த வீரர்கள் தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்துள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இதனை தற்பொழுது நேரடியாக பார்த்து வருகிறார்கள். இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பை சேர்ந்த வீரர்கள் பங்கெடுத்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சியில் தற்போது பார்த்து வருகிறீர்கள். கிட்டத்தட்ட இந்த கட்டிடமானது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் என 2 தளத்துடன் செயல்பட்டு வருகிறது. தரைத்தளத்தில் அந்த கடை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும், முதல் தளத்தில் இந்த கடைக்கு சம்பந்தமான பொருட்கள் அனைத்தும் சேமித்து வைக்கக்கூடிய குடவுனாக செயல்பட்டு வருவதாகவும் இந்த பகுதியை சேர்ந்த தரப்பில் சொல்லப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்கள் முழுவதுமாக எழுந்து சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த மதிப்பு கிட்டத்தட்ட தீயணைப்பு பிறகு தீயை அணைத்ததுக்கு பிறகுதே தெரிய வரும். அல்தாஃப். ராமச்சந்திரன், சிந்தாதிரிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெரிசல் மிகுந்த பகுதி. அங்கே மார்க்கெட் இருக்கு, பக்கத்தில் குடியிருப்பு பகுதிகள் இருக்கு. நம்ம பார்க்கும் போது தெரியுது. இப்போ இந்த தீ மேலும் பரவாமல் தடுக்க தீயணைப்பு துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க இருக்காங்க? அந்த பகுதியில் தற்போதைய நிலவரம் என்ன ராமச்சந்திரன்? நிச்சயமாக இந்த பகுதியானது மேற்கு கூவம் கரையை சேர்ந்தது.
கூவம் கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் முழுவதுமாகவே ஏராளமான கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகளுக்கு பின்பாக ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. இந்த தீ விபத்தை தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்து புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் ஒரு தீயணைப்பு வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது போதாது என்றும் தற்பொழுது மற்றொரு தீயணைப்பு வாகனமும் கொண்டு வரப்பட்டது. அது நேரடி காட்சிகள் தான். தற்பொழுது திருவல்லிக்கேணியை சேர்ந்த 2 தீயணைப்பு வாகனங்கள் இந்த சம்பவ இடத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தீ தற்பொழுது கட்டுப்படுத்த முடியவில்லை. மீண்டும் அது தீ கொழுந்துவிட்டு எரிவதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அந்த தற்பொழுது உள்ளே பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருள் என்பதால் அதை தீ உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தீயணைப்பு வீரர்களால் முடியவில்லை. தற்பொழுது அது பிளாஸ்டிக், அதாவது கிட்டத்தட்ட பெட்ரோல் இணைந்து தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருளாக சொல்லப்படுகிறது. ஆகையால் அதில் எளிதில் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. தீ கொழுந்து விட்டு எறிவதை அது நேரடி காட்சிகளாக நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக தரைத்தளத்தில் எந்த பகுதியிலும் தற்பொழுது சேதம் ஏற்படவில்லை. முதல் தளத்தில் கிட்டத்தட்ட 3-4க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளது. அந்த அறைகளில் முழுவதுமாக எரிந்து விட்டது, சேதமடைந்துள்ளது. அந்த பகுதி முழுவதுமாக நீண்ட உயரத்துக்கு கரும்புகை சூழ்ந்திருக்கிறதை நீங்கள் காணலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டடத்துக்கும் தீ செல்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையால் அந்த தீ அடுத்த கட்டத்துக்கு சென்று விடாமல் தடுப்பதற்கு தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 2 தீயணைப்பு வாகனங்களில் வருகை தந்து அவர்கள் தற்பொழுது நீண்ட குழாய்கள் மூலமாக தீயை அணைக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. தற்பொழுது தண்ணியுடன் சேர்த்து தீயை எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றொரு கெமிக்கலையும் சேர்ந்து அணைப்பதாகவே தெரிகிறது. தற்பொழுது அந்த புகையானது கரும்புகையிலிருந்து வெண்மை நிற புகையாக மாறக்கூடிய அந்த காட்சிகள் நேரடியாக ராமச்சந்திரன், அது கூவ நதிக்கரை ஓரம் இருக்க பகுதிகளில் தான் இப்போ அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. அங்க குடிசை பகுதிகள் இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த குடிசை பகுதிகளுக்கு இந்த தீ பரவாமல் தடுக்கப்படுமா? இந்த தீ இதை கட்டுப்படுத்த எவ்வளவு நேரம் எடுக்கும்? தீயணைப்பு வீரர்கிட்ட பேசுனீங்களா அது குறித்து? நிச்சயமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தீயை அணைத்து வருகிறார்கள். இந்த பகுதி மேற்கு கூவம் கரையில் உள்ள கடையில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த கூவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறிய கடைகளும் அதனை சுற்றி குடிசை பகுதியிலும் உள்ளது. அந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குடிசை பகுதியெல்லாம் ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பாக அப்புறப்படுத்தப்பட்டு கண்ணகி நகர் மற்றும் துறைப்பாக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதனால் குறுகிய எண்ணிக்கையிலே இந்த பகுதியில் தற்பொழுது அந்த குடிசை பகுதியில் உள்ள, ஆகையால் அந்த பகுதியில் மக்களுக்கு பாதிப்பில்லை என்றே சொல்லலாம். ஆனால் தற்பொழுது தீ விபத்து ஏற்பட்டது அந்த மேற்கு கூவம் கரையின் இடது பக்கத்தில் உள்ள கரையில் தான் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டடம், கிட்டத்தட்ட 2 மாடி கட்டடம் உள்ளது. அந்த கட்டடத்துக்கோ இல்லை அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டத்திற்கோ தீ பரவலாம் என்றும் தீயணைப்பு துறையினரால் நம்பப்படுகிறது. ஆகையால் அந்த தீயை முழுவதுமாக உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று நோக்கத்தில் தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது நேரடியாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது ஒரு தீயணைப்பு வீரர் ஏணி மூலமாக முதல் தளத்துக்கு செல்லக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். முதல் தளத்தில் தான் அதிக அளவில் நீண்ட நேரமாக தீயானது கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. தரைத்தளத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிகிறது. ஆகையால் தண்ணி உள்ளே செல்வதற்கு வசதியாக அந்த முதல் தளத்தில் இருக்கக்கூடிய 3-4க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளது. அந்த அறைகள் இருக்கக்கூடிய ஜன்னல்களை உடைக்கும் பணியில் தற்பொழுது 2 தீயணைப்பு வீரர்கள் நேரடியாக ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு அந்த தடுப்பு பகுதிகளை அப்புறப்படுத்தினால் எளிமையாக தண்ணீர் உள்ளே செல்வதற்கு வழியாக இருக்கலாம் என்றும் அவர்கள் தலைமையில் சொல்லப்படுகிறது. ஆகையால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்புகள் அனைத்துமே, ஜன்னல் பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்புகள் அனைத்துமே தீயணைப்பு வீரர்கள் வேகமாக அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ளே செல்லும் வகையில் தண்ணீரை விரைவாக தீயணைப்பு துறையினர் அடித்து வருகிறார்கள். அது நேரடி காட்சிகள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாகும் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலாகும் என்று தீயணைப்பு துறையினரால் நம்பப்படுகிறது. அல்தாப், சிந்தாதிரிப்பேட்டையின் முக்கிய பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கடையின் கீழ்த்தளத்தில் அந்த பிளாஸ்டிக் கடை இருந்திருக்கிறது. முதல் தளத்தில் அந்த பிளாஸ்டிக் கடையினுடைய குடோன் செயல்பட்டு வந்திருக்கிறது. அந்த குடோனில் தான்
சற்று முன்பு ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த முதல் தளத்திற்குள் 2 தீயணைப்பு வீரர்கள் தற்போது உயிரை பணயம் வைத்து உள்ளே செல்ல இருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே தீயின் உள்ளே சென்ற போதுதான் முற்றிலும் தீயை அணைக்க முடியும். அங்கே யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அவர்களை காப்பாற்றுவதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். தற்போது அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரில் ராமச்சந்திரன், இப்போ இந்த தீ பெரிய அளவில் தான் இருக்கு. அக்கம் பக்கத்தில் குடியிருப்பு பகுதிகளும் இருக்கு. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடி கட்டிடம் ஒன்று இருக்கு. அங்க இருக்க மக்கள்லாம் வெளியேற்றப்பட்டிருக்காங்களா? இது மேலும் பரவாமல் தடுக்க இவங்க என்ன செய்ய போறாங்க தீயணைப்பு வீரர்கள்? அடுத்து நிச்சயமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ள கட்டிடத்துக்கு அருகில் மற்றொரு கட்டிடம் 2 மாடி கட்டிடம் உள்ளது. அந்த பகுதியில் தற்பொழுது பொதுமக்கள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை இதுவரை காவல்துறை அப்புறப்படுத்தவில்லை. அவர்களிடம் நேரடியாக கேட்போம். அம்மா, எத்தனை மணிக்கு இந்த தீ விபத்து நடந்ததுமா? ஒரு 12:30 வரும்போது பேசாம 12:30 மணி இருக்கோங்க. எங்கள் வீடு பேக் சைடு புகையா வந்துச்சு. நான் ஏதோ பட்டாசு தான் வெடிக்குதுன்னு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே பார்த்தா எங்கள் வீட்டு செவரா இதுவோ ஒன்று புகையா கருப்பு புகை வந்தது. அப்புறம் ஜிகி ஜிகிஜின்னு எரிஞ்சு போச்சு. நாங்கள் சிலிண்டரெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நாங்களே எல்லாரும் மேலேருந்து இறங்கிட்டோம். எல்லாரும் வீட்டிலேருந்து பொம்பளைங்கெல்லாம் இறங்கிட்டு சொல்லிட்டோம். வீடு தான் காலியாக இருக்குது. ஆள் ஏதாவது பொருட்கள்லாம் இருக்குது எங்கள் வீட்லையே. அங்கே பேர் பார்ட்ஸு, ஆட்டோ பேர் பார்ட்ஸு குடோன், நிறைய டயருங்க, பிளாஸ்டிக் பொருள். ஆனால் பேர் பார்ட்ஸு தான், ஆட்டோ லாரி இது பேர் பார்ட்ஸு தான் இருப்பாங்க. வந்துட்டாங்க உடனே வந்தாங்க. யாராவது மாட்டிருக்காங்களா? அதெல்லாம் இல்லை, சும்மா பூட்டி தான் இருக்கும் எப்பவுமே. அதில் வேலையெல்லாம் இல்லை. வேஸ்ட்டு பொருளெல்லாம் போட்டு வைக்கிற குடோன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தீ விபத்து நடந்திருக்குதா? இதான் முதல் முறையா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஏரியாலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த தெருவுலேயே. நீங்கள் அடுத்து என்ன செய்யப்படுறதா முடிவு பண்ணிருக்கீங்க? எங்கள் வீடெல்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல. அந்த பக்கம் செவரெல்லாம் போயிருக்குது. எங்கள் வீடு அது ஒரே செவரு. மேலே போய் பார்த்தா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும். எங்களுது அது ஒரே செவரு தான். செங்கலெல்லாம் வீரில் விட்டுது. டப்பு டப்பு டப்புன்னு செங்கலெல்லாம் எங்கள் வீட்டு பக்கம் தான் விழுந்துருக்குது. செங்கலெல்லாம் அந்த செவரோட பொருளெல்லாம் எங்கள் வீட்டு பக்கம் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எங்கள் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்களேன்னு தெரியல. எங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல இந்த தீ விபத்தால். ஒரே செவரு தான் எங்களுக்கும் அவங்களுக்கு. அல்தாஃப், இப்போ நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீங்க. அவங்க பேசுறது பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பை சேர்ந்த பகுதிவாசிகள் அச்சத்துடன் இருப்பதை நேரடியாக அவர்கள் நம்மிடம் பதிவு செய்தார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டன உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் எரிவாயுவையும் தற்பொழுது அணைத்து வைத்துள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறது. ஆனால் இதுவரை அவர்கள் காவல்துறை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளவில்லை. இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் தற்பொழுது அச்சத்துடன் அந்த பகுதியில் இருப்பதை நம்மால் நேரடியாக உணர முடிந்தது. அல்தாஃப், சென்னையின் முக்கிய பகுதியான சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு பிளாஸ்டிக் கடை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அருகில் இருப்பவர்கள் அது ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் குடோன் என்று சொல்கிறார்கள். ஆகையால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் குடோனில் கண்டிப்பாக டயர், இன்ஜின் போன்ற ஸ்பேர் பார்ட்ஸ்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. டயர் போன்ற பொருட்களில் தீ பிடிக்கும் பொழுது அதனை அணைப்பதற்கு பெரும் சிரமம் எடுக்க வேண்டியிருக்கும். தற்போது இந்த கடுமையான தீயை அணைப்பதற்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அக்கம் பக்கத்தில் இருக்கும் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீ ஏற்பட்ட இந்த கட்டிடத்தில் யாரும் உள்ளே இருக்கவில்லை என்றும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சேத மதிப்பு என்பது தீ அணைக்கப்பட்டு முழுமையாக அணைக்கப்பட்ட பிறகுதான் என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான விவரங்கள் முழுமையாக நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து தீயை அணைப்பதற்காக வீரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த செய்திகளை நாம் அடுத்தடுத்த செய்திகளில் நாம் பார்க்க இருக்கிறோம்.